அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். புரட்டாசி மாதம் பிறந்தாச்சுங்க. புரட்டாசி மாதம் ஜோதிட சாஸ்திர பிரகாரம் காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது மாதமாக வருதுங்க. பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கண்ணு முன்னால் வந்து நிற்கிறது எது? பெருமாள் தாங்க நிற்பாருங்க. அவர் தான் நிற்கிறாரு. புரட்டாசி சனிக்கிழமை உலக புகழ் பெற்றது புரட்டாசி சனிக்கிழமை. புரட்டாசி மாதம் வந்த உடனே பாத்திரங்களெல்லாம் மாற்றுறவங்க இருக்காங்க சமையலறையில். அதெல்லாம் தூக்கி போடு, மேலே ஏற்கனவே தூக்கி வச்சுருக்கிற சுத்தமான பாத்திரத்தை பரணையிலேருந்து இறக்கி அந்த பாத்திரத்தில் சைவந்தான் இந்த மாதம் முழுக்க, மற்றதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக எல்லோரும் விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம். ஏன்னா புரட்டாசி மாதத்தில்ங்கிறது கன்னியில் சூரியன் வந்து உட்காரக்கூடிய மாதம். இன்னையிலேருந்து ஒரு மாதத்துக்கு கன்னிராசியில் தான் சூரியன் உட்கார்ந்திருப்பார். கன்னிராசி யாருடையது? புதனுடையது. புதன் யாரோட அம்சமாக இருக்கிறார்? பெருமாள் அம்சமாக இருக்கிறார். அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தை விஷ்ணு மாதம், பெருமாள் மாதம், புண்ணிய மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை வந்து நாம் எல்லாருமே பெருமையாக நினைக்கின்றோம். அதனால தான் இது இறைவனுக்குரிய மாதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை சேவிப்பதன் மூலமாக நமக்கு எல்லா நன்மைகளுமே வந்து சேரும். புதனுடைய நண்பன் யார்? சனி பகவான். அதனால தான் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் விரதம் இருந்து எல்லாமல்ல பெருமாளை நாம் சேவித்தோம்னா எல்லா நன்மைகளுமே நமக்கு வந்து சேரும். இப்படி ஏகப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு உகந்த மாதமாக இருக்குதுங்க. ஸ்ரீ அம்பாளுக்காக நாம் நவராத்திரி பூஜைகள் கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாதம்தான். வீட்டில் குலுலாம் வச்சு பிள்ளைங்கள் குழந்தைகள் அவங்களெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ண வச்சு அவங்க வந்து ஒரு பொம்மையாக அந்த குலுவில் வந்து அடுக்கி தினந்தோறும் பாட்டு பாடி சங்கீதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்குதுங்க. குலு வைக்கிறதே பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த உணர்வை உருவாக்கணும், புதுசாக உருவாக்கணும், புதுசாக யோசிக்கிற சக்தியை உருவாக்கணும், அந்த எண்ணத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் பெரியவங்க வந்து குலுலாம் வந்து அந்த காலத்திலேருந்து வைக்க ஆரம்பித்தாங்க. அதனால் குலு வைத்து இறைவனை கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த புரட்டாசி மாதத்தில் விசேஷம் நிறையாக இருக்குதுங்க. விடுதலை மாதம் அப்படின்னு சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்க விடுதலை மாதம் அப்படின்னு சொல்கிறீங்களா? மறைந்த நம் முன்னோர்கள் வந்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளும் மாதம், மோட்சத்தை அடையக்கூடிய மாதம். அதெல்லாம் எதனால்? மகாலய அமாவாசை இருக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். மறந்ததை மகாலயத்தில் கொடு. மற்ற அமாவாசையில் முன்னோர்கள் நீத்தார்களை நினைத்து நாம் வந்து திதி தவசம் அதெல்லாம் சரியாக பண்ணலைன்னாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசையில் அவங்கள நினச்சி எள்ளும் தண்ணியும் கொடுப்பதன் மூலமாக அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது, அவங்களால நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து விடுதலை, இன்னொரு பக்கம் நமக்கு வந்து வளர்ச்சி, அதெல்லாம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குது. அதனால் இந்த மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாகும். அதே மாதிரி சூரியனுடைய வலிமை கொஞ்சம் குறையக்கூடிய மாதமாக இருந்தாலும் செரிமான குறைவு உடைய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குது. ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து வெயிலும் மழையும் கலந்து இருக்கும். அது வந்து இந்த மாதத்தில் இருக்கும். அதாவது பொன்னுருக காய்ந்து மண்ணுருக மழை பொழியும் மாதம் அப்படின்னு இந்த புரட்டாசி மாதத்தை சொல்லுவாங்க. அப்போ அதிகமான ஒரு பக்கம் சூடும் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து திடீர்னு கொஞ்சம் மழையும் பொழிஞ்சிட்டு போகும். அதனால தான் இந்த மாதத்தில் வந்து சைவ உணவுகள் மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னு நம்முடைய முன்னோர்கள் காலத்தை அறிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் நம்முடைய உணவு முறை, வாழ்க்கை முறை அதெல்லாம் அவங்க கணிச்சு வச்சுருக்காங்க. அதனால் நாமும் இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த செரிமான கோளாறுங்கிற சிக்கலில் சிக்கிக்காமல் எளிதில் செரிமானக்கூடிய உணவுகளை உண்பது மிகவும் நல்லது. அதே மாதிரி புதனுடைய உணவு அப்படின்னாலே அது வந்து உப்பு சப்பு இல்லாத தோற்பு உணவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா?
தோற்பு சுவைக்கு உரிய கிரகம் வந்து புதன். அதனால் தோற்பு சத்துள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படி ஏகப்பட்ட விசேஷங்கள் கொண்ட மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, வேதங்கள், மந்திரங்கள், ஜபங்கள் இதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதம். பிள்ளைகள் குழந்தைகளுக்கு முதலாக அரிச்சுவடி ஆனா ஆவண்ணான்னு உயிரெழுத்துக்களை நாம் வந்து பசுமையான அந்த நெல்மணிகளை பரப்பி மஞ்சள் கிழங்கால எழுத வைத்து அவர்களுக்கு சரஸ்வதி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக, கல்வியை தரக்கூடிய மாதமாக, கல்வி கற்க தொடங்கும் மாதமாக, வேதங்களை படிக்க தொடங்கும் மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குதுங்க. அதனால தான் இது வந்து சரஸ்வதி கடாட்சம் மிக்க மாதம் அப்படின்னு நாம் சொல்லலாங்க. வாமன ஏகாதசி, அஜா ஏகாதசின்னு 2 ஏகாதசிகள் வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதத்தில் இறைவனை வணங்குறது, முன்னோர்களை நினைத்து வணங்குவது, இந்த 2ஐயும் நாம் செய்துட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி உண்டாகுங்க. அதே மாதிரி நாயன்மார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநாளை போவார், அருணந்தி சிவாச்சாரியார், ஏனாதி நாயனார், நரசிங்க முனையனார், ருத்ர பசுபதியார் இவங்களுடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதமாக இருக்குதுங்க. திருமூலர் சித்தர், அதுக்கடுத்தது அப்பைய தீட்சிதர், அதுக்கடுத்தது இடைக்காடர், அப்புறம் வான்மீகர், இந்த மகான்களுடைய திருநட்சத்திரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அவதார நட்சத்திரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெருமாள் நாச்சியார், திருவேங்கடமுடையான், முதலாவது வானமாமலை சுவாமி, திருமலை நம்பி, ஆதிவன் சடகோபர், அதுக்கடுத்தது வந்து வேதாந்த தேசிகர், அதே மாதிரி மாதவர் மத்குரு சிவாச்சாரியார், அவர் வந்து பரம்பரையில் வந்தவர், மத்குரு பரம்பரையில் வந்த மாதவர், இவங்களுடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்குதுங்க. இப்படி புரட்டாசி மாதத்துக்குள்ளார எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் முழுக்க இறைவனை நாம் சேவிப்போங்க. இதுவரைக்குமே புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகள் அதெல்லாமே பார்த்தோங்க. புரட்டாசி மாத ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கடந்த சில மாதங்களாகவே உங்களை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் நாளைக்கே நல்ல இடத்துக்கு மாறுறாருங்க. 6வது வீட்டை விட்டு விலகி 7வது வீட்டில் நாளைக்கே வந்து உட்கார்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ, கருத்து மோதல்கள் அதெல்லாம் சரியாகி கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நாளையிலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு சிக்கல்னு கொடுத்துட்டு இருந்த சுக்கிரன் நல்ல இடத்துக்கு வர்றதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாச்சு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மாதத்தில் சரியாகுங்க. அதே மாதிரி புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நண்பர்கள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. சூரியன் 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்கு ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க, பொருந்தக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்திலேயே தான் இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. அதனால் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகமாகும். சுறுசுறுப்பாக இருந்து முக்கியமான வேலைகளை நீங்கள் முடித்து காட்டுவீங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்திலேயும் திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதிக அளவு லாபமும் உண்டு. உத்தியோகத்திலேயும் இந்த மாதம் முழுக்க உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ நரசிம்மரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. அதே மாதிரி ஏழை மாணவர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. மாதுளம் பழமும் தானமாக கொடுங்க. இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு புரட்சிகரமான மாதமாக இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய தனப்பூர்வ புண்ணியாதிபதி புதன் இந்த புரட்டாசி மாதத்தில் பலமாக உட்கார்றதுனால
எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு சந்தோஷமாக மாறுங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நாளையிலிருந்து 6வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. இரவு நேர பயணங்களும் இல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுனால உடல் பருமன் அதிகமாகாமல் பார்த்துங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சில நேரங்களில் கண் பார்வை கோளாறு, கண் வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்ணை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. பெற்றோருடைய ஆதரவு இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் சூரியன் 5ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்க வேண்டாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கண்காணிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டணும்னா ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் வணங்குங்க. ஏழை நோயாளிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. மொச்சைக்காய் என்கிற மொச்சை பயிறு தானமாக கொடுங்க. புரட்டாசி மாதம் அருமையாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களை 3வது வீட்டில் உட்கார்ந்திருந்த சூரியன் 4வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்ததுனால தைரியமான முடிவுகள் எல்லாம் இந்த மாதத்தில் எடுப்பீங்க. பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகளெல்லாம் சரியாகி மருத்துவ செலவுகளும் இந்த மாதத்தில் குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. உங்களுடைய பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் நாளையிலிருந்து ஆட்சி பெற்று 5ஆம் இடத்துல உட்கார்றதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து நமக்கெல்லாம் எங்கே வரப்போகுது? கோர்ட்டு கேஸு எப்போ முடியறது? நாம் எப்போ ஜெயிச்சு எப்போ கைக்கு வரப்போகுது அப்படின்னு நினைத்து ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு கோர்ட்டு கேஸு சாதகமாக முடிஞ்சு பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீகத்தில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடிக்கடி பழுதாகிற அந்த வண்டியை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க பலமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகமாகும். குழப்பங்களிலிருந்து வெளியில் வருவீங்க. ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குது. வியாபார வகையிலையும் திடீர் லாபம் உண்டு. புது பங்குதாரர்கள், புது வேலையாட்கள் நல்லவங்களாக அமைவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. இளைய சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம், அதாவது தம்பி தங்கை வகையில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள், செலவினங்கள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நடைபாதையில் ஆதரவில்லாமல் இருக்கிறவங்களுக்கு உணவு உடை கொஞ்சம் வாங்கி கொடுங்க. பாசிப்பயிறு என்கிற பச்சை பயிர் தானமாக கொடுங்க. புரட்டாசி மாதம் அருமையாக இருக்குங்க. கடகராசிக்காரர்களே, கடந்த 1 மாத காலமாக 2ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை கோபப்பட வைத்த சூரியன், ஆவேசமாக பேச வைத்த சூரியன் இப்போது 3வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க.
அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாத காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். சவால்களில் உங்களுக்கு வெற்றி உண்டு. சொன்ன சொல்லையும் இந்த மாதத்தில் நீங்கள் காப்பாற்றுவீங்க. குடும்பத்திலேயும் அடுத்தடுத்து சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சூரியன் பலமாக இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல்லேருந்து எல்லாமே வெற்றிகரமாக லாபகரமாக முடியுங்க. கோர்ட்டு கேஸ்லேயும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால மறதி, கோபம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க, புதியவர்களும் நண்பர்களாவாங்க, பிரபலங்களும் நண்பர்களாவாங்க. சகோதர வகையிலையும் உதவிகள் கிடைக்குங்க. ஆனால் செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறது விற்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்பணம் கொடுத்துட்டு எதிலையாவது சிக்கிக்கக்கூடாது. முன்பணம் வாங்கிக்கிட்டு மீதி பணம் கிடைக்காமலும் போயிடக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. புது பங்குதாரர்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்திலையும் நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அருமையாகவே இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. திருநங்கைகளுக்கு ஏதேனும் தானமாக கொடுங்க. கோதுமை தானமாக கொடுங்க. இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசியில் உட்கார்ந்துருந்தது ஒரு வகையில் உங்களுக்கு பலம்தான். ஆனால் சனி பகவானுடைய பார்வையில் கடந்த ஒரு மாத காலமாக இருந்ததுனால எந்த வேலையை எடுத்தாலும் எதை தொட்டாலும் அரைகுறையாக நின்று போச்சே தவிர எதையும் நிறைவாக செய்ய முடியலையேங்கிற ஆதங்கம் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்திலிருந்து 2வது வீட்டுக்குள்ளார அவர் வந்து நுழைஞ்சதுனால உங்களுக்குள்ளார இருந்து வந்த அந்த கோபதாபங்கள், எதிர்மறை எண்ணங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. 2ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்ததுனால பணவரவு உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பரபரப்பாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி தனாதிபதி புதன் இந்த மாதம் முழுக்க எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. சாதகமான வீடுகளில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சாதுரியமாக பேசி பல முக்கியமான வேலைகளை நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு. சகோதரங்கள் உதவுவாங்க. விற்க வேண்டிய சொத்தையும் விற்று முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கண்டகச்சனி இருந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. எல்லாரையும் நல்லவங்க அப்படி நினச்சி ஏமாந்துட வேண்டாங்க. அதே மாதிரி வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். அதிக லாபம் கிடைக்கும். கடையை மாற்றுறதுக்கான முயற்சி, கடையை புதுப்பிப்பதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் நீங்கள் இறங்குவீங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. சிலருக்கு சின்ன சின்ன பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குங்க. காது கேளாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. இந்த புரட்டாசி மாதம் அற்புதமாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து ஏகப்பட்ட செலவுகளையும் பிரயாணங்களையும் அலைச்சல்களையும் கொடுத்து வந்த சூரியன் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாருங்க. ராசிக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு அலட்சியமாக இருந்துடக்கூடாதுங்க. சூரியன் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக உஷ்ணத்தால் சின்னதாக அடி வயிற்றில் வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால குளிர்ச்சி மிகுந்த உணவுகள், அதாவது காய்கனிகள், பசுமை காய்கனிகள் அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் தான். அவர் 2வது வீட்டுக்கு நாளையிலேருந்து வந்து உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு திடீர்னு அதிகமாகுங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் பணவரவு உண்டு. ரொம்ப நாளாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்,
ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க நினச்சிருந்தீங்கள்ல, அதுக்கான இடம் பார்க்குறது, அதுக்கான வேலையில் இறங்கிறது, பதிவு செய்கிறது, அதே மாதிரி டின் நம்பர் வாங்கிறது, இந்த மாதிரி முயற்சிகளில் இந்த மாதம் முழுக்க நீங்கள் இறங்கிடுவீங்க. இவங்கெல்லாம் நம்மளை எங்கே மதிக்க போகிறாங்க, இவங்கெல்லாம் நாம் கேட்டால் பணம் தருவாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களை கூப்பிட்டு மதித்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது காரணம் சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்க போகிறாருங்க. உங்கள் ராசிநாதன் புதனும் இந்த மாதம் முழுக்க பலமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். வியாபாரத்திலேயும் இன்னைக்கு இந்த மாதம் முழுக்க லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலேயும் உங்கள் கை ஓங்கி இருக்கும். ஏன்னா 10லேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இந்த மாதம் முழுக்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இந்த மாதம் முழுக்க மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. கால்களை இழந்தவர்களுக்கு உதவுங்க. அதே மாதிரி உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. புரட்டாசி அற்புதமாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களை கடந்த சில மாதங்களாக பகை வீடுகளை கடந்து பலவீனப்பட்டு கிடந்த உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நாளையிலிருந்து உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று உட்கார போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் ஒரு புரட்சிகரமான மாதமாக இருக்கும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பணப்பிரச்சனையும் தீரும். கொடுக்கல் வாங்கல் கடன் பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி, ஒரு தைரியம் அதெல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குடும்பம் நடத்த ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகனுக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான சூழல் இருக்குது. விசா கிடைக்குங்க, வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் இருந்த சூரியன் 12வது வீட்டுக்குள்ளார இப்போ வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பாதகாதிபதி மறைஞ்சிக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மூத்த சகோதர வகையில் மட்டும் சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இருக்குங்க. பிரபல பாக்யாதிபதி புதன் இந்த மாதம் முழுக்க பலமாக இருக்கிறதுனால வியாபாரம் மறுபடியும் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் வெற்றி பெறுவீங்க. குடும்பத்திலேயும் அடுத்தடுத்து சந்தோஷம் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. புரட்டாசி மாதம் இனிமையான மாதமாக அமையறதுக்கு ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை நீங்கள் சேவிக்கிறது நல்லது. தூய்மை பணியாளர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. வாழைப்பழம் தானமாக கொடுங்க. இந்த புரட்டாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களை 10ஆம் இடத்திலிருந்து விலகி 11வது வீடாகிய லாப வீட்டுக்கு சூரியன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பொன்பொருள் பூஷணாதிகளை தரக்கூடிய அதிர்ஷ்டகரமான மாதமாகவே இருக்குங்க. சூரியன் லாபத்தில் வந்து உட்கார்ந்ததுனால முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீங்க. வீடு மனை சொத்து வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக விற்கலன்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்த இடம் விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. அதே போல் சகோதர வகையில் மட்டும்தான் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. சிலர் வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. சிறு சிறு விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதன் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேதுவும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க எல்லா வகையிலுமே
வகையிலுமே உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீரும். உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க இந்த மாதம் முழுக்க ஓங்கி இருக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை நீங்கள் சேவிக்கிறது நல்லதுங்க. மூடை தூக்கும் ஏழை தொழிலாளிக்கு உதவுங்க. வேர்க்கடலை தானமாக கொடுங்க. இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, சூரிய பகவான் உங்களுடைய யோகாதிபதிங்க. அப்படிப்பட்ட சூரியன் 10வது வீட்டில் உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அப்பாவுக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் சரியாகி தந்தையார் சந்தோஷமாக இருப்பார். பல கோணங்களில் மருத்துவ செலவுகளை கொடுத்து வந்த சூரியன் இப்போது புதன் வீட்டில் உட்கார்ந்ததுனால குடும்பத்தில் எல்லா வகையிலுமே மன நிம்மதி சேருங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் புது தொழில் தொடங்குவதற்கான முன்முயற்சியில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதிகாரிகளை சந்திப்பதன் மூலமாக அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். போட்டிகள் எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் வருமானமும் அதிகரிக்கும். கொஞ்சம் சேமிப்புகளும் அதிகரிக்குங்க. 6வது வீட்டில் உட்கார்ந்து உங்களை பலவிதங்களில் அல்லல் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தையும் தாண்டி இந்த புரட்டாசி மாதம் முழுக்க சூரியன் உங்களுக்கு உதவுவாருங்க. புதனும் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. பிரபல யோகாதிபதி சூரியன் பலமாக இருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு நாளைக்கு மாறுறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் புது வண்டி வாகனங்கள் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் பலமாக மாற இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும். வியாபாரத்திலேயும் லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சலுகைகள், ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு திருவண்ணாமலை ஒரு முறை சென்று ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. கடலை பருப்பு தானமாக கொடுங்க. இந்த புரட்டாசி மாதம் அற்புதமாக இருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, பிரபல யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் அமோகமாக இருக்குங்க. கையில் பணப்புழக்கம் இருக்குங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆசையாக பேசியே ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் இந்த மாதத்தில் பாசமாக பேசுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. 6வது வீட்டிலேயே செவ்வாய் இந்த மாதம் முழுக்க இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் துலங்குங்க. விற்காமல் இருந்து வந்த சொத்து விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள்லையும் நீங்கள் இறங்குவீங்க. பல வருஷமாக நடந்துட்டுருக்கிற கோர்ட்டு கேஸில் நல்ல தீர்ப்பு எல்லாமே கிடைக்கும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலுமே நல்லவங்களுடைய ஆதரவு ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. சகோதரிக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்குங்க. 8வது வீட்டை விட்டு விலகி 9வது வீட்டுக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி முன்கோபத்தையும் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் பரிசு பாராட்டுகளும் கிடைச்சபடி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேயும் ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குறது நல்லதுங்க. அதே மாதிரி வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. உலர் திராட்சை தானமாக கொடுங்க. புரட்டாசி மாதம் அற்புதமான யோகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக 7ஆம் இடத்துல உட்கார்ந்து நேருக்கு நேராக உங்களை பார்த்து உங்களை கோபப்படுத்தி உங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலியிலிருந்து பல தொந்தரவுகளை கொடுத்து வந்த சூரியன் இன்னையிலிருந்து 8வது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சதுனால ஆரோக்கியம் அழகு உங்களுக்கு அதிகமாகும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. எதிர்மறை எண்ணங்கள் அதெல்லாம் விலகி நேர்மறையாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதே போல் நாளையிலிருந்து யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியத்தில் 9வது வீட்டில் வந்து உட்கார இருக்கிறாரு. அதனால் பணப்புழக்கம் அதிகமாகுங்க. கைமாத்தா அவசரத்துக்கு வாங்கின பணத்தையும் கொடுத்து முடிப்பீங்க. பரவாயில்ல, மரியாதையை காப்பாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிற மன நிம்மதியும் இந்த மாதத்தில் எட்டி பார்க்குங்க. குடும்ப வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்ததுனால திடீர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே சனி பகவான் கொஞ்சம் தொந்தரவும் கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் வரும். அது பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இந்த மாதம் முழுக்க 5வது வீட்டிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் நிச்சயமாக லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வேலை சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான சூழலும் உருவாகுங்க. இந்த புரட்டாசி மாதம் முழுக்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பார்வையற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. பனை வெல்லம் அல்லது பனங்கற்கண்டு தானமாக கொடுங்க. புரட்டாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. மீன ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்து வந்த சூரியன் இப்போது 7வது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். இந்த மாதம் முழுக்க சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய சக்தி ஒரு பக்கம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஆனாலும் ராசியில் ராகு இருக்கிறது, ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறது. இதனால் செலவுகள் கூடிக்கிட்டே போகும். மனசுக்குள்ளார சின்னதாக வந்து ஒரு இனந்தெரியாத பயம், கவலைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க. சுக்கிரனும் புதனும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாங்க. அதனால் பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. புது தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. பணம் கொடுத்து உங்களுக்கு உதவுவாங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மகளுக்கு திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் தனபாகியாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அதிகளவு லாபமும் இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து
உத்தியோகத்திலையும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மனநலம் குன்றியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதியை ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு வாங்க. அதே மாதிரி பச்சை அரிசி தானமாக கொடுங்க. இந்த புரட்டாசி மாதம் அற்புதமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, இன்று பிறந்திருக்கும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அற்புதமான மாதமாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.